கொஞ்சத்தை கொடுக்குறாங்க இங்க இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி. இது படிப்பாரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ்ல இருக்கிறோம். அதுல இருக்கிற இதுல என்ன கேள்வி? கல்வி என்பது என்ன? இஸ்லாம் சொல்லியிருக்க கல்வி என்பது என்ன? கற்றலை உன் வாழ்விலை நடைமுறைப்படுத்து. அதுதான் வள்ளுவர் சொன்னாரு. கற்ற மாதிரி நட. அந்த குரலை சொல்லி கொடுத்தாரு. ஐடி சயின்ஸ் போய் கூட்டமா போயிட்டு அப்படியே 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா டொனேஷன்ல கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு போய் சேர்றாங்க. 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டு வந்து வரோம். வெளியில வரும்போது 10 லட்சம் ரூபா கடனாளியா வந்து நிற்கிறோம். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருக்கலாம். அதுக்கு வேற வேற இருக்கு. என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்கலாம், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கலாம், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம், ஆர்கிடெக்ட் படிக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முழுக்க அமெரிக்க நாடுகளுடைய ஸ்டடி. அவன் வேலை செய்யறதுக்காக கொடுத்துருக்கான். இப்ப அமெரிக்க பொருளாதாரம் படித்தோன்னு இங்க இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் படிச்சிருக்கு. அதனால அந்த பொம்பளை பிள்ளைகளை கொண்டு போய் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைக்கிறது. பெண்களுக்கு இடப்பட்டிருக்கின்ற பொறுப்பு என்னங்கிறத முதல்ல அந்த பிள்ளைக்கு விளக்கணும். அது பிள்ளைகளோட சேர்ந்து கூட்டாளியோட சேர்ந்து நாங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போறோம். படிச்சுட்டு வந்து என்ன செய்வீங்க? வீட்டுல உட்காந்துருப்பேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு கண்டிப்பா நான் படிச்சுட்டு தான் வரேன். அற்புதமான படிப்புகள், பெண்கள் வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு அற்புதமான படிப்புகள் இருக்கு. சரியா? இன்னைக்கு அரசு இன்னொரு 5 வருஷத்துல 35,000 கல்லூரிகளை தொடங்க. 35,000 கல்லூரி. அதுக்கு 1500 பல்கலைக்கழகங்களை தொடங்க போகின்றார்கள். எத்தனை ஆயிரம் டீச்சர்ஸ் வந்து பாருங்க. ஒரு பேராசிரியருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 45,000 ரூபாய் சம்பளம். ஒரு நெட் எழுதி முடிச்சவங்களுக்கு, எம்ஏ பிஎட் முடிச்சவங்களுக்கு, எம்ஏ முடிச்சவங்களுக்கு, எம்பில் முடிச்சவங்களுக்கு 45,000 ரூபாய் சம்பளம். அது வரும்போது இன்னும் கூடுதலா போயிடுது, ஏறிக்கிட்டே போகுது. 1500 பல்கலை, லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் தேவை. இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ்க்கான டீச்சர்ஸ் தேவை. இந்த காரைக்கால நாங்கள் உருவாக்குறோம், அன்னிசா அகாடமின்னு சொல்லி இந்த இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ்க்கான டீச்சர்ஸை உருவாக்குறோம். புதுசாக ஒரு கோர்ஸ் நாங்களே ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். பேச்சுலர் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி 3 வருஷ கோர்ஸ். ஆலிமா, பிஏ இங்கிலீஷ் ஹோல்டர் பிளஸ் நேச்சுரோபதி மெடிசன், அபாகஸ் பயிற்சியாளர், இன்னும் எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பட்ஜெட் அப்படியே கொடுத்துருக்கோம் ப்ராஜெக்டா. அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்குன்னா அரபு மொழியும் தெரியும், குர்ஆன் ஹதீஸ் தெரியும், ஆங்கிலமும் தெரியும், ஜேர்னலிசம் எல்லாம் சேர்த்து கற்றுக் கொடுக்கப்படுது. அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் பணியில் கவனம் செலுத்துவது, பொருளீட்டுவதற்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், ஹார்டிகல்ச்சர், ஃப்ளோரிகல்ச்சர் போன்ற படிப்புகளை மேற்கொண்டு படிப்பது, சைக்காலஜி படிப்பது, லேர்னிங் டிஸார்டர் படிப்பது, பிள்ளைங்களுக்கு கற்றலில் இருக்கின்ற குறைபாடுகளை களைவதற்கு 10,000 15,000 ரூபாய் சம்பளம். ஒரு பிஏ இங்கிலீஷ் படித்த பொண்ணு சென்னையில இருந்துச்சுன்னா 10,000 ரூபாய் கேரண்டி. பிஏ இங்கிலீஷ் படித்த பொண்ணு. சரியா? அதனால அது போன்ற துறைகளிலே முழுக்க அதே மாதிரி பெரிய நான் பொருளாதாரத்தை பத்தி சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஒன்னே 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். பொருளாதாரத்தை நம்முடைய பாரம்பரியம் என்பது மிகப்பெரிய பாரம்பரியம். நான் காலையில இருந்து அதான் பேசிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் கொழும்புலதான் நம்ம முன்னோர்கள் எல்லாரும் பொருளிட்டு இருந்தாங்க. கொழும்புக்கு போக்குவரத்தா இருந்தாங்க. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால போயிருக்கும் போது கூட உங்க ஏர்வாடிக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், பப்ளிகேஷன் வச்சு அவர்கிட்ட சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. அப்போ உங்க ஊரை பத்தி மருந்து சோறு பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். கொழும்புல நம்முடைய பாரம்பரியம் கிட்டத்தட்ட 1000 வருஷமான பாரம்பரியம். கொழும்புக்கு நமக்கு போக்குவரத்து. சரியா? இந்த கடலோர மாவட்டங்கள் இருக்கு பாருங்க, அவ்வளவு பேரும் கொழும்புல தான் இருக்கும். எங்க பாப்பா, எங்க பாட்டை எல்லாரும் கொழும்புல, எங்க பாட்டை கொழும்புல தான் மூத்தா போனாங்க. இன்னைக்கும் நீங்க அந்த கடற்கரையோட அம்மாபட்டத்தால் அவங்களோட தொடர்புள்ளவங்க கொழும்புல இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க அம்மாபட்டத்துக்காரங்க, அம்மாபட்டம் ஒரு ஊர் இருக்காங்க, எங்க ஊர். அந்த ஊருக்காரங்க மளிகை கடை வச்சிருந்தாங்கன்னா இந்த ஒரு சாமானுக்கு வந்துட்டு அடக்க விலை போடுவாங்க. அடக்க விலை போட்டு பேசிக்கிறது சிங்களத்துல தான் பேசிக்குவோம். அவ்வளவு பாரம்பரியம். 1450 1500 தொடங்கின தண்ணி. இந்த என்னைக்கு போர்ச்சுகீஸ்காரன் வந்தாலும் பிரிட்டிஷ்காரன் வந்தாலும் முதல்ல தடுத்தது என்னன்னா இந்த கடற்கரையோர முஸ்லீம்கள் இலங்கைக்கு போவதை தான் தடுத்து நிறுத்தம். நம்மளுடைய வியாபாரத்தை நசுக்கலாம். நாங்கெல்லாம் மறைக்காது சாமான நீங்க இங்கே கொண்டு ஒரு உள்ளே திருநெல்வேலியிலிருந்து மதுரையிலிருந்து உற்பத்தி செஞ்ச விவசாய பொருட்களையும் அதையிலே வாங்கி அப்படியே கொழும்புக்கு, ஜாவாக்கு, சுமத்ராக்கு, இந்தோனேஷியாவுக்கு, பிலிப்பைன்ஸுக்கு, இந்த பக்கம் யமனுக்கு, செங்கடல், மக்காக்கு, மதினாக்கெல்லாம் அனுப்புவோம். எப்பயிலிருந்து? இஸ்லாத்துக்கு முன்னாடி 3000 வருஷமா தமிழர்களுடைய கடல் வாணிபம் என்று கேள்விப்பட்டிருக்கோம். சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பாங்க. அதுல பூம்புகார்ல இருந்து அப்படித்தான பாரம்பரியமா இருந்துச்சு. என்னைக்கு போர்ச்சுகீஸ்காரன் வந்தாலும் பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன செஞ்சா கடலுக்கு முதல்ல என்ன போட்டாங்க? உலகத்துல நடக்காத ஒரு கொடுமையை செஞ்சான். அதனாலதான் இலங்கை தமிழர்கள் சொல்லப்படுவது மீனவர்களுக்கு 500 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. என்ன காரணம்? கடலுக்கு நீங்க எப்படி எண்ணெய் போடலாம்? யார் எண்ணெய் போட்டது? 6000 கிலோமீட்டர் அங்கே தொலைவில் வந்து கடல்ல எண்ணெய் போட்டு இது இந்தியன் வாட்டர், இது இன்டர்நேஷனல் வாட்டர், அது ஸ்ரீலங்கன் வாட்டர். பாகிரா எதுக்கு போட்டாங்க தெரியுமா? இந்த முஸ்லீம்கள் வியாபாரம் செய்யக்கூடாது, வணிகம் செய்யக்கூடாது. அதை விட்டுட்டு மீறி நைட்ல சாமான ஏற்றி எங்க ஊர்ல இருந்து, எங்க வீட்டுல இருந்து
கப்பல் அந்த வத்தையில பாய்மர வத்தையில சாமானை ஏற்றி வச்சு அனுப்பி விட்டோம்னு வச்சுங்க 3 மணி நேரத்துல அந்த வடக்கு மாவட்டத்துக்கு போயிடும். இலங்கை தலைமன்னாருக்கு இந்த சைடு வரும், காட்டுக்குள்ள வரும். 3 மணி நேரத்துல வத்த ஓடி போயிடும். எங்க பாப்பா எங்க பாட்டை எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த தோணியில தான் போவாங்க. தோணியில போயிட்டு சாமான் வாங்குறது கொள்றதெல்லாம் வந்தாங்க. இவன் வந்து இந்த இதை போட்டா பாருங்க, லைனை போட்டு விட்டு என்ன செஞ்சான், இதை தாண்டி போறாங்க. எங்கள்கிட்ட நீ அனுமதி வாங்கணும்னா பிரிட்டிஷ்கார எங்கேருந்து வந்து எத்தனை ஆயிரம் வருஷமா நம்ம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களை வந்து அனுமதி வாங்கணும் சட்டம் போட்டான். நம்ம அதுக்கு என்ன பண்ணா ஒன்றை அனுமதி வாங்கணும்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, ஸ்மக்லர்ஸ் பேர வச்சாங்க. கடத்தல்காரர்கள், கள்ளத்தோணியில் செல்லக்கூடியவர்கள் கடத்தல்காரர்கள் நமக்கு பேர வச்சாங்க. வேற எந்த சமுதாயம் இந்த கெட்ட பேர் வாங்கல, இந்த பிரிட்டிஷ்காரன் சிதைச்சு நம்மளுடைய முழுக்க நம்முடைய வாணிபம் ஃபுல்லா இருக்குதான் இருந்துச்சு. ஆனா அப்படியே தொடர்ந்து 1924 வரைக்கும் அவனும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தா நடக்கல. அவனையும் கப்பல் விட்டான், பிரிட்டிஷ்காரனையும் கப்பல் விட்டான். கொழும்புக்கு நாங்க ஒரு இதுல போங்க, பாதி பேர் அதுல போனாங்க, பாதி பேர் வத்தையில போனாங்க. 1964 புயல் அடிச்சு பாருங்க, புயல் அடிச்சு அந்த இதெல்லாம் அப்படியே முடிவுக்கு வந்துருச்சு. தனுஷ்கோடி அழிஞ்சு போச்சு. 84 ஒட்டு மொத்தமா சண்டை வந்து எல்லாத்தையும் காலி ஆயிடுச்சு. எல்லாரும் வெளிநாட்டுக்கு போனாங்க, வெளிநாட்டுக்கு போய் வந்து. அதனால நம்மளுடைய வாணிபம் என்பது தொழில் அதிபர்களாக நம்ம வாழ்ந்துருக்கோம். அந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு தொழில் அதிபர்களாக நம்ம வாழணும். ஒரு டிகிரி முடிச்சுட்டு போய் எவனாவது வேலை கொடு, நீ வேலை கொடு போய் நிற்கிறது கேவலம். நம்மளே வேலை கொடுக்கணும், நம்ம ஒரு தொழிலை போகணும். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா நீங்க புதுசா ஒரு ஏதாவது ஃபேக்டரி உருவாக்கு. அதனால அன்பு சார் முக்கியமா ரைட். அதனால அன்புத்தவர்களே, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அரசு போட்டிருக்கின்ற உத்தரவு பாருங்க, இறச்சி எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு 1 கோடி ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் அரசு மானியமா 1 கோடி ரூபாய். இந்த அரசு தூத்துக்குடி ஏர்வாடியில் ஃபேக்டரியை போட்டு தூத்துக்குடியிலேருந்து அரண்நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடலாம். 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் அரசு மானியமா கொடுக்குது. இந்த மாதிரி ஒன்று காற்றாலையில விண்டு மில்லில மானியம் கொடுக்குது, சோலார் எனர்ஜியில மானியம் கொடுக்குது. அவ்வளவு இருக்குது. இதுல மானியம் கொடுக்குற துறைகள் மாத்திரம் போய் வேலை செய்ய எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு இந்த மாதிரி நடத்தணும். சும்மா மேடைகள் எல்லா இடத்துலையும் பேசணும். பல பள்ளிவாசலில் இருந்து பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறீங்க. முஸ்லிம் சமுதாயத்துக்கு வழிகாட்டல் அவருடைய பொருளாதார பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, அவருடைய அரசியல் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, அவருடைய சமூக பிரச்சனை அத்தனையும் தீர்த்து வைப்பது போன்ற வழிகாட்டுதல் இருக்கணும். வழிகாட்டப்படாத எந்த சமுதாயத்திலும் முன்னேற முடியாது. அதனால பெண் சமூகம் முழுமையாக பயன்பெற வேண்டும். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான பெண்கள் என்ன படிக்கிறது ஏது படிக்கிறது ஒரு புத்தகம் இருக்குது. அது வந்து ஹையர் எஜுகேஷன் வழிகாட்டுதல் இருக்குது. 50 ரூபா. அதை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெளிவாக போட்டுக்கிறோம். எங்களுடைய சமூக நீதி மற்றும் மாத இதழ் இருக்குது. ஒவ்வொரு மாசமும் என்னென்ன வாய்ப்பு, என்னென்ன புது படிப்புங்கிறது தான் எழுதிட்டே இருக்கும். 180 ரூபா தான். படிக்கிறதுக்கு ஆர்வம் செலுத்துகின்ற நேரத்தில் பத்திரிகைகளும் பொது விஷயங்களை படிக்கிறதுலே ஆர்வம் செலுத்துகின்ற நேரத்தில் சமுதாயத்தில் சிறந்த மாற்றம் வரும். எதை மாற்றமோ இல்லையோ கல்வியை மாற்றி ஆகணும். கல்வியை மாற்றணும்னா டேஞ்சர். நமக்கு ஆகமாக்கப்பட்ட கல்வி முறை ஆகமாக்கப்பட்ட கல்வி முறை கிடையாது. பச்சையா சொல்றோம்னா ஹராமான கல்வி முறை. ஹலாலான கல்வி முறை எது? கேரளாவை கொண்டு மார்க்கத்தை படித்து உலகத்தில் எதையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் படிக்கணும். எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்துக்கூடாது. எதெல்லாம் மிகைக்குதோ அத்தனையும் மிகைக்கணும், அத்தனையும் படிக்கணும். அதுல மிகைத்தவர்களாக நம்ம வரணும். அப்போ இஸ்லாத்தை அங்கே நிறைவேற்ற முடியும். அத்தகைய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஏர்வாடியில் வாழக்கூடிய மக்களுக்கும் உலகம் முழுவதும் பரவியிருக்கக்கூடிய இந்த ஏர்வாடி மக்களுக்கும் குறிப்பாக பெண்கள் சமூகத்திலும் விதைத்து இந்த வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அமைப்புகளுக்கு மத்தியிலான ஒற்றுமையை எல்லாம் வல்ல இறைவன் அந்த அமைப்புகளுடைய தலைவர்களுடைய மனதிலே விதைத்து அனைவரும் சகோதரர்கள், என் முஸ்லிம் உம்மா என்கின்ற அடிப்படையிலே அவர்களிடம் பாசமும் விட்டுக் கொடுக்கின்ற தன்மையும் மேலோங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வாகரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.